தத்ராகதஸ்ச பகவானே ஆருஷ்யவரதாபதிம். ஹம்சாரூடனாய் சரஸ்வதி காந்தனாய் சதுர்முகம் 4 வேதங்களையும் முகத்துல சரிக்கிற பிரம்மதேவன் ஹம்சாரூடாளா புஷ்கரத்துக்கு வந்தாளாம். தத்ராகதஸ்ச ஆருஷ்யவரதாபதிம் வாண்டிஷ்டதம் மகாபாகம் ரெண்டு பேரும் வந்துருங்கோ போரும் தபசு சந்தோஷப்பட்டுட்டேன். என்ன வேணுமோ கேளுங்கோ. வேண்டுமோ தரே நாளாம் வாஞ்சிதம் வரம் காமம் கேட்ட வரண தரேன்ன தேவதேவதையாவதுன்னு கேட்டானா இல்லையா? பூக்குறியோ இல்லையோ எது முடியாதோ அதை போய் கேட்கறான்னு. அமரம் தஞ்சனோ பிரம்மன்னே இல்லாம இருக்கணும்னு கேட்டான். பார்த்தார் பிரம்மா, இது கொடுக்கறதுக்கு சக்தி எங்கிட்ட கிடையாதுன்னு கேட்டார். சொன்னார் பிரம்மா, எங்கிட்ட இருக்கிறத கேட்டானா நான் கொடுக்கலாம். இது உலகத்திலே வேதம் வந்து ஜாதஸ்தி துருவோ மிருத்யு துருவஞ்சன்ம மிருதஸ்யானே பிறந்தவனுக்கு மரணம் உண்டு, மரிச்சவனுக்கு பிறப்புண்டு. சாகாமல் ஒருத்தன் இருக்கணும்னா தியான யோகத்தால பகவானே பஜிச்சு பகவான போய் அடைஞ்சுட்டா அவன் சத்தவன் அல்ல, சத்தாத்தான் ஜென்ம. மரணம் இல்லாமல் இருக்கும் ஒரு தன்மையை கொடுக்க எனக்கு சக்தி கிடையாது. என்ன நீ கேட்டு அது பிரயோஜனம் இல்லை. வேற ஏதாவது நீ கேட்டையானா நான் கொடுப்பேன். வேறு எதை காட்டாலும் தரேன் கேளுன்னா என்ன சொன்னான்னா, உலகத்துல நல்ல பலமுள்ள ஸ்திரீ ஒருத்தி இருந்தா அவள் வேணா எங்களை கொல்லலாம், வேற ஒருத்தரும் கொல்லப்படாதுன்னு. என்ன துர்புத்தி பாருங்க. அவன் என்ன நினைச்சான்னா, தெய்வங்கள்லாம் புருஷாலத்தான் இருக்கும், ஸ்திரீயா இருக்காது. ஆகையினால தெய்வம் வந்து நம்ம கொல்லாமல் இருக்கணும். அப்படி கேட்டுட்டாங்க. தெய்வம் கொல்லாம இருக்கணும்னு கேட்கறத காரணம், பலிஷ்டையான ஒரு ஸ்திரீ ஒருத்தி இருந்தாலேயானா அவளால எங்களுக்கு மரணம் வரலாம், வேற ஒருவராலையும் வரப்படாது. நீ இப்படி யுக்தி பண்ணி காட்டானாம். சரி சரி விட்டார் பிரம்மா. என்ன அவர் வந்து அவருக்கு ஏதாவது தன்னை பிடிச்சது விட்டு போயிட்டோம்னு உத்தேசம். அவர் இந்த வரணம் கொடுத்துட்டு போயிட்டார். உடனே இந்திர பதவியை போய் பிடிச்சினான். இந்திரனை மிரட்டினான், தேவதைகள் எல்லாம் மிரட்டினான். அவளெல்லாம் சண்டைன்னு சொன்னா ஊழ்வாள். பராஜித தேவர்கள்லாம் ராஜ்யத்தை விட்டுவிட்டு சும்பன் தேவலோகத்தை பிடிச்சிருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். சும்பனோட கூட 1000 வருஷ காலம் தேவதைகள் பறந்தாளாம். ராஜ்யம் போயிடுது, என்ன பண்றதுன்னு புரியல. கவலைப்பட்டாள். கவலைப்பட்டா கவலை நீங்கி போயிடுமா? உடனே என்ன பண்ணினாள், ஆச்சாரியனை போய் யோஜனை கேட்டாள். ஏன்னா அப்படி எப்படி ஒரு ஒரு குடும்பங்கள்லயும் ஏதாவது நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு ஒரு பெரியவாளை வச்சுப்பாள். அவதான் ஆச்சாரியாள். அந்தந்த குடும்பத்துக்கு அவளை போய் காட்டா அவ கஷ்டகாலங்களுக்கு ஆதரவணமான கல்பங்கள்ல பல பரிகாரங்கள் சொல்லியிருக்கு. கஷ்டங்களை போக்கிக்க இன்னென்ன கஷ்டத்துக்கு இன்னென்ன பரிகாரம்னு அந்த ஜபோகங்களை பத்தி சொல்லுவாள். சொன்னா அது நீங்கும். அதனால பிரகஸ்பதி அவளுக்கு ஆச்சாரியன். அவரை போய் காட்டாளாம்.
போய் ப்ரஹஸ்பதியை நமஸ்காரம் பண்ணி பிரார்த்திச்சாலாம். ராஜ்யம் போயிடுத்து சும்ப நிசும்பாள் பிடிங்க நூற்றாள் இருக்கு ஏதாவது உபாயம் சொல்லணும் நாளாம். துக்க நிவர்த்திக்கு ஒரு மார்க்கம் சொல்லணும்னு குருவை காட்டாள். உடனே குரு தியானம் நேர ஹிமாச்சலம் போங்கன்னு சொன்னாள். இது பெரிய ஆபத்து, சின்ன ஆபத்து இல்ல. சும்ப நிசும்பாள் அவளை தெய்வம் தான் ஏதாவது பண்ணணும். இது சாமானிய தெய்வம் ஒன்றும் பண்ண முடியாது. அம்பாள் ஹிமாச்சலத்துல வசிக்கிறாள். அங்க போய் ஸ்தோத்திரம் பண்ணி அவ கால பிடிங்கோ அம்மா கவலையை போக்கி விடுவாள்னு. தஸ்மாத் ஹிமாச்சலே கத்வா பர்வதே சுமனோஹரே ஆராதனம் சண்டிகாயாः குருத்வம் பிரேமபூர்வகம். ஹிமாச்சலத்துல போய் அம்பாளை பூஜை பண்ணுங்கள். ஆமா, நல்ல பிம்பத்துல பூஜை பண்ணேனா பிரத்யட்சமா நேர வருவாள் அம்பாள் நாள். அம்பாளை ஆராதிச்சா கவலையெல்லாம் உடனே நீங்குங்கிறதுக்கு இன்னைக்கும் பிரத்யட்சம். ஆமா, எத்தனையோ குடும்பங்கள்ல ஒத்துமை இல்லாம சண்டை பூசல் கடன் வாரண்டு நிர்பந்தம் அப்படி உள்ளவாள்லாம் மகாதுர்கை தீபத்துல ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணி தர்மபுத்திர ஜபிச்ச விராட நகரம் ரம்யம் கச்சமானோ யுதிஷ்டிரா அஸ்துவன் மனசாதேவின் துர்காம் திரிபுவனேஸ்வரின்னு மூணு லோகத்துக்கும் ஈஸ்வரியான துர்கையை ஸ்தோத்திரம் பண்ணினா கடன் சத்ருபயம் இதெல்லாம் உடனே நீங்கிறது நிச்சயம். அதுல பக்தியோட கூட பண்றவாளுக்கு உடனே பலம். பக்தி இல்லாம பண்ணினா தாமசமா பலம். தெய்வத்தினிடத்துல பிரேமை இருந்து நல்ல காரியம் பண்ணினா கஷ்டம் வரவே வராது, வந்தாலும் நீங்கி போயிடும். அதை நல்லா மனசுல புரிஞ்சுட்டு அதுக்கு ஒரு புண்ணியம் தேவையா இருக்கு. புண்ணியம் இல்லைன்னா நம்பிக்கை வருதோ. மனுஷன்கிட்ட லெட்டர் வாங்கிட்டு போறேங்கிறானே தவிர்த்து தெய்வத்தை போய் உபாசிக்கிறேங்கிறானோ. ஆமா, எனக்கு வேலைக்கு சிபாரிசு லெட்டர் கொடுங்கிறான். அந்த லெட்டர் வாங்கிக்கிறானே தவிர்த்து ஒரு சுந்தரகாண்டத்துல பாராயணம் பண்றான், ஒரு சாஸ்திராவும் பாராயணம் பண்றான்னா பண்ணிவிட்டேன்னு போய் சொல்றான். உழுகிறான்னு தொடவே இல்லை. புஸ்தகம் இருக்காடான்னா இல்லைங்கிறான். என்னவாடா பின்ன பண்ணேன்னாக்கே மின் எங்க தாத்தா பண்ணாருங்கிறான். எதையோ சொல்றான், புழுகிறான். வாஸ்தவமா செய்யறவன் க்ஷேமத்தை அடையிறான். சில வருஷங்களுக்கு முன்னாடி ரத்னமிர்வாஜி பாரதம் நடத்தினாள் மாம்பலத்துல. அப்போ ஒரு பையன் வேலைக்கு சிவாரிசுக்கு லெட்டர் கொடுன்னா நான் சொன்னேன், வெறுமனை எங்க கொடுத்தாலும் அவாத்துல பேரன் புள்ள வாழ்க்கெல்லாம் வேலை வேணும் மறுபடியும் ஒண்ணு என்கிட்ட சொல்றேன். வேலை என்ன இதா கடையில இருக்கா வாங்கிட்டு வரதா, நீ சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்றான்னு. நல்ல பையன் யோக்கியனவன். புஸ்தகத்தை கொடுவானா புஸ்தகம் வாங்கிட்டு போனா பாராயணம் ஆரம்பிச்சுட்டான். 4 நாள் கழிச்சு வந்தா சிஷ்யால் நாங்க எல்லாரும் உட்காந்துருக்கோம். வந்து நமஸ்காரம் பண்ணா சாம்பசிவன் தெருவில் இருக்கும். நமஸ்காரம் பண்ணா என்னடா பான்னு கேட்டேன். ஹனுமார் சீதையை தேடுறார், இன்னும் சீதை கிடைக்கல ஹனுமாருக்கு, எனக்கு வேலை கிடைச்சிட்டு இந்த பையன் சொன்னா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனையோ பேர்கள் ஸ்காந்தம் வாங்கிட்டு போயிட்டு ஒருத்தர் எழுதியிருக்கார். ஸ்காந்த புராணம் வாங்கிட்டு ஆத்வாசல்ல போறானா. பழனியிலேருந்து பிரசாதம் வந்திருக்கு. பிரசாதம் வந்தது மட்டுமல்ல, உடனே இன்னொரு கவரை பிரிச்சா ப்ரமோஷன் வந்திருக்கு. முருகனுடைய கருணையை என்ன சொல்லுவேன்னு கடுமைநீர்மா லெட்டர் எழுதுறாள். இப்படி எத்தனையோ பேர்கள் பக்தர்கள் தெய்வத்தினுடைய அருள் அடைகிறாள். அவள்லாம் மனப்பூர்வமான பக்தி உள்ளவர்கள். அவன் ஸ்காந்தத்தை வாங்கி சிலவன் கீழே வச்சு விடுவான், தலையில வச்சுக்கிட்டு கண்ணுல வச்சுட்டு அப்படி எல்லாம் பண்ணி வாங்கிட்டு போனார். முருகனே நேரம் கிடைச்சுட்டா போல உடனே இது மாதிரி லெட்டர் வந்திருக்கு, இன்னும் லெட்டர் எழுதியிருக்கார். நான் என்ன சொல்லுவேன், முருகனுடைய அருளேன்னு. தெய்வங்கள்லாம் நம்முடைய மனப்பரிபாகத்துக்கு தகுந்தபடி அனுகிரகம் பண்ணும். கண்ணாடியில நம்ம பிரதிபிம்பம் தெரியணும்னா கண்ணாடி இதுல இருக்கிற அழுக்கு போகணும். தெய்வத்தினுடைய அருள் நமக்கு வரணும்னா நம்ம மனசுல இருக்கிற அழுக்கு போகணும். அழுக்கு தான் இந்த அவிஸ்வாசம், அவநம்பிக்கை. அது போச்சேயானா தெய்வம் உடனே க்ஷேமத்தை கொடுத்துவிடும். மந்திரங்கள்லாம் கூட அப்படித்தான். சிலவங்க லட்சம் தடவை ஜபிக்கிறான் நித்தியம் மந்திரம். வரும்னே புளியங்குட்டையை உருட்டா போல. அது என்ன பிரயோஜனப்படுமா என்ன? 10 ஆவர்த்தி ஜபிச்சா கூட தேவதா விசுவாசத்தோட ஆச்சாரியங்களோட பக்தியோட மனசுல ஒரு நிர்வൃத்தியோட உட்கார்ந்து ஏகாந்தமா ஜபிச்சான்னா அம்பாள் உடனே க்ஷேமத்தை கொடுக்கிறாள். அது ஒன்றும் சந்தேகமே இல்லை.